ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு எல்லாருமே காப்பிரைட்ஸ்க்காக கேஸ் போடுறாங்க அண்ட் அவங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார். ஸோ ஜிபியு படத்துக்காக வந்துட்டு அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க, என்னோட 3 பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் மேமும் கேஸ் போட்டிருந்தாங்க. எதுக்காகனா என்னோட ஃபோட்டோ வந்துட்டு பர்சனலாகவும் சரி கமர்ஷியலாகவும் வந்துட்டு என்னோட ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு இல்லைனா போஸ்டர் பேனருக்குன்னு சொல்லிட்டு என்னோட எந்த ஒரு ஃபோட்டோஸுமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு கோர்ட்டுமே தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா சிரஞ்சீவி சார் இப்போ ஹைதராபாத் கோர்ட்டில் அவங்களுமே கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட ஃபோட்டோஸ் வந்துட்டு கமர்ஷியலாகவும் சரி பர்சனல் யூஸ்க்குமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த ஜட்ஜுமே வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோஸ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, தடை விதிச்சிட்டாங்க. கீர்த்திஸ்வரன் டைரக்ஷனில் டியூட் படத்தில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு நடிச்சு இந்த படம் வேர்ல்ட் வைடா தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 17 ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்தது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்தது. ஏன்னா இந்த படத்துல சில விஷயம்லாம் வந்துட்டு சோஷியல் மெசேஜா சொல்லியிருக்காங்க. அந்த சில விஷயத்துக்குலாம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஏத்துக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு கீர்த்திஸ்வரன் கொடுத்த பதில் என்னன்னா, இது தமிழ்நாடு, இந்த மாநிலத்துல நிறைய பெரியவங்க இருந்தாங்க, முக்கியமா ஒரு பெரியவர் இருந்தாரு. ஸோ அவங்க எல்லாருமே நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் அவங்க வழியில வந்தனால தான் நானும் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த தாலி விஷயம். ஸோ தாலிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கிடையாது, அந்த சைடு இருக்க அந்த பொண்ணோட மனசுக்கு தான் வந்துட்டு இங்கே இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில பேர் அந்த கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சில பேர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன் அண்ட் அடுத்த தலைமுறைக்கு நான் இதை எடுத்துகிட்டு போவேன். முக்கியமாக என்னோட எல்லா படத்துலையும் நான் இதை வந்துட்டு பிளேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கீர்த்திஸ்வரன் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் சாரை பற்றி தான். ஸோ அவர் இப்போ டியூட் படம் நடிச்சு முடிச்சு அந்த படம் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி 5 நாளில் 95 கோடி மேலே வந்துட்டு வசூல் செஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு அது 100 கோடிக்கு மேலே தாண்டிடும். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படமே வந்துட்டு, அதாவது 2 படமே வந்துட்டு 100 கோடிக்கு மேலே தாண்டி இருக்கு. ஸோ கண்டிப்பாக டியூட் மட்டும் இல்லாமல் ஸோ அடுத்து ரிலீஸ் ஆக போகிற எல்ஐகே படமும் வந்துட்டு கண்டிப்பாக 100 கோடிக்கு மேலே தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்ஐகே படம் டிசம்பர் 18 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே அந்த ஒரு படத்துக்காக ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா ட்ரைலர்லேயே வந்துட்டு அந்த ஒரு பாட்டு, எனக்கு என்ன யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லையே, ஸோ அந்த பாட்டுக்காகவே வந்துட்டு எல்லாருமே பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இதில் விக்னேஷ் சிவன் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விக்னேஷ் சிவன் சார்னாலே அந்த லவ்ங்கிற விஷயத்த அவ்வளோ அழகாக காமிப்பார். ஸோ இந்த 2 படத்துக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் சார் வந்துட்டு ஒரு படத்தில் டைரக்ட் பண்ணி அவரே நடிக்க போகிறதா வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்க போது அண்ட் இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் சார் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு விஜய் சார்கிட்ட நரேட் பண்ணியிருந்ததா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் சார்னால இப்போ நடிக்க முடியாத காரணத்தினால ஸோ பிரதீப் ரங்கநாதனே வந்துட்டு அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. மைட் பி இந்த படம் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு 5வது படமாக இருக்கலாம், இல்லைனா 6வது படமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ பொதுவாக அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு புது படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா கூட நம்மளுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்காது, லைக் மனசே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காதுன்னு கூட சொல்லலாம். கம்பேரிங் டு ரீரிலீஸ் படத்தோட கம்பேர் பண்ண போது ஸோ ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே வந்துட்டு லைக் ஒரு சீட்டு கூட மிச்சம் இருக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் ஆகிடுது. புது படத்துக்கே நிறைய சீட்ஸ் காலியாக இருக்கும், ஆனால் ரீரிலீஸ் படத்துக்கு விட்டே வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாகவே வந்துட்டு ரீரிலீஸ் படத்துக்கு தான் வந்துட்டு நல்லா வரவேற்பு இருக்குது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன நாளை விட இப்போ ரீரிலீஸ் பண்ணுற நாளில் தான் வந்துட்டு ஒரு நிறைய கூட்டமும் அண்ட் வசூலுமே வந்துட்டு அதிகமாக போயிட்டுருக்கு. சித்திக் சார் டைரக்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய், சூர்யா, வடிவேலு, மதன் பாப், ரமேஷ் கண்ணா, தேவயானி, விஜயலட்சுமி மேம் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் கலந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி லைக் எல்லா வகையான விஷயங்களும் வந்துட்டு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன நாளன்னைக்கே வந்துட்டு அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ இப்போது இந்த படத்தை திருப்பி ஒரு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க தேட்டரில் வேர்ல்டு வைடாக நவம்பர் 21 அன்னைக்கு. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கீங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல்
டிக்கெட் வாங்க மட்டும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு போறோம், தியேட்டர்ல நல்லா ஜாலியா வைப் பண்றோம். ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல் சாரை வச்சு யார் தான் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியல. ஸோ நம்ம கண்டிப்பா அஃபிஷியலான நியூஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இவங்களை வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் சார் டைரக்ட் பண்ண போறாங்க, இல்ல சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ண போறாங்க, இல்ல லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல இருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியால ரொம்ப நாளா வந்துட்டு இந்த நியூஸ் என்னன்னா, ரஜினிகாந்த் சாருக்கு சுந்தர் சி சார் வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருக்கதாவோ அந்த கதைக்கு ரஜினிகாந்த் சார் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருந்தது. பட் அந்த செய்தி வந்துட்டு கன்ஃபார்மான நியூஸ். ஸோ சுந்தர் சி சார் வந்துட்டு அடுத்ததா ரஜினிகாந்த் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஜெயிலர் 2 படம் ஷூட்டிங் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது. ஸோ அது முடிஞ்ச உடனே அடுத்ததா வந்துட்டு சுந்தர் சி சார் படத்துல தான் வந்துட்டு ரஜினிகாந்த் சார் நடிக்க போறாங்க. ஸோ இப்போ சுந்தர் சி சார் வந்துட்டு மூக்குத்தி அம்மன் 2 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ரஜினிகாந்த் சார் வச்சு தான் படம் டைரக்ட் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ். அண்ட் சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ண போற அந்த படத்துக்கு இன்னும் ப்ரொடியூசர் யாருன்னு கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அடுத்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார். ஸோ லோகேஷ் கனகராஜ் சார் அடுத்ததா யாரை வச்சு தான் டைரக்ட் பண்ண போறாங்க, அவங்க நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க போறாங்க. ஸோ யாரோட டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வர் சார் டைரக்ஷன்ல. ஸோ அந்த படத்தோட பூஜா வந்துட்டு இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ நம்ம இத்தனை நாள் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு டைரக்டரா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஹீரோவா வந்துட்டு தியேட்டர்ல நம்ம பார்க்க போறோம்ங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் அ டைரக்டரா ஒரு ஆக்ஷன் சீனா பிச்சு தள்ளுவாரு. இப்போ ஒரு ஹீரோவா இறங்க போது அவர் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் எப்படி அவர் பிச்சு தள்ள போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துருக்கோம். ஸோ இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சாரோட ஆக்டிங்கை பார்க்கணுங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வெங்கி அட்லூரி சார் டைரக்ஷன்ல லக்கி பாஸ்கர் படம் 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்துல நம்ம துல்கர் சல்மான் சார் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தை எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அழகா ரசிச்சிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு செஞ்சாலுமே வந்துட்டு தடையே இல்லாமல் எப்படி தப்பு செய்யணும் அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்துட்டு அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் பணம் வரதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க லைஃப் எப்படி இருக்குது, பணம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கண்டினியூஸாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால வந்து நம்ம ஃபேமிலி வந்துட்டு கவனிக்க மாட்டோம். ஸோ பணம் இல்லாத போது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த லவ், பணம் வந்ததுக்கப்புறம் அந்த லவ் வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஸோ அந்த விஷயத்தை அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சுருப்பீங்க. ஸோ இப்போ வெங்கி அட்லூரி சார் வந்துட்டு சூர்யா 46 இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் படத்தோட கண்டினியூவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கனால ஸோ சூர்யா 46 படத்தை முடிச்ச உடனே ஸோ லக்கி பாஸ்கரோட கண்டினியூவேஷனுக்காக ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு லக்கி பாஸ்கர் படம் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த படம் ரிலீஸ் ஆன நாள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி லக்கி பாஸ்கர் 2 வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ லக்கி பாஸ்கர் 2 கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதாவது வெங்கி அட்லூரி சார் ஸ்கிரிப்ட் எழுத முடிச்சதுக்கப்புறம் ஸோ சூர்யா 46 படத்தை ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. பாலா சார் டைரக்ஷனில் அவன் இவன் படத்தில் விஷால் சார், ஆர்யா சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்டாகவே வந்துட்டு பாலா சார் படம்னாலே வந்துட்டு அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை நடிச்சே முடிப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் விஷால் சார் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருந்தாங்க. எதுக்காகனா மாறுகண் வைக்கிறதுக்காக. நிறைய பேர் எப்படி இந்த மாதிரி வச்சு நடிச்சிங்க, ஏன்னா ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால அப்படி வைக்க முடியாது, நம்மளுக்கு கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி விஷால் சாரே அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாலா சார் வந்துட்டு எனக்கு சொன்னார். அப்போ நான் ஜஸ்ட் 10 நிமிஷம் அப்படி வச்சு பார்த்தேன் கண்ணை. பட் என்னால் 10 நிமிஷம் அப்படி வைக்க முடியலன்னா அதுக்கப்புறம் என் தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு, வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாலா சார் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 20 நாள் டைம் எடுத்துக்கோ, 20 நாளில் ரெடி ஆகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தேன் எனக்கு மாறுகண் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு டாக்டர் வந்து நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டி அமுச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு நான் அப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்காக நிறைய வீடியோ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு எந்த வீடியோஸுமே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நானே ட்ரை பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சாச்சு. ஏன்னா இந்த மாதிரி மாறுகண் எப்படி வைக்கணுங்கிறது வேறு யாராவது ரெஃபரன்ஸ் தேடினாங்கன்னா என் வீடியோ தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி அந்த கண் அப்படியே நின்று இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ விஷால் சாருக்கு இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாங்க.